அருமை குழந்தைகளே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு குட்டி முயலே ராஜதந்திரம். அது என்ன கதைன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு காட்டில் சிங்கம் ஒன்று வாழ்ந்து வந்தது. அது மிகவும் திடகாத்திரமாகவும் வலிமையானதாகவும் இருந்தது. அதனால் அதனை ஜெயிக்க யாரும் அந்த காட்டில் இல்லை என்ற எண்ணம் தோன்றியதால் அதற்கு மிகுந்த கர்வம் உண்டாயிற்று. மிகவும் கொடூரமாக மற்ற மிருகங்களை நடத்தவும் ஆரம்பித்தது. பொதுவாக சிங்கங்கள் பசி எடுத்தால் மட்டுமே மற்ற விலங்குகளை வேட்டையாடி உண்ணும். ஆனால் இது மற்ற சிங்கங்களிடமிருந்து மாறுபட்டு இருந்தது. பசிக்காவிட்டாலும் எதிரில் கண்ணில் படும் மிருகங்களை எல்லாம் கொன்று குவித்துவிடும். பாதி மிருகங்களை உண்ணும், பாதி மிருகங்களை சாப்பிடாமலே அப்படியே விட்டு செல்லும். எதை பற்றி கவலைப்படாமல் நடந்து கொள்ளும் அந்த சிங்கத்தை பார்த்தாலே எல்லா மிருகங்களும் நடுங்கத் தொடங்கின. ஒன்றை ஒன்று பார்த்து கொள்ளும் போதெல்லாம் நமக்கு அந்த சிங்கத்திடமிருந்து எப்பொழுது தான் விடுவு காலம் கிடைக்குமோ என்று புலம்பத் தொடங்கின. இதற்கு ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்ற எண்ணம் எல்லா விலங்குகளுக்கும் தோன்றின. ஒரு நாள் காலையில் அனைத்து மிருகங்களும் ஒரு இடத்தில் ஒன்று கூடின. அவர்களுக்குள் ஒவ்வொருவருக்கும் தோன்றிய யோசனைகளை பற்றி பேசின. அந்த காட்டில் ஒரு வயதான யானை ஒன்றும் இருந்தது. அதனிடம் சென்று யோசனை கேட்கலாம் என்று எல்லா மிருகங்களும் முடிவு செய்து யானையை பார்க்க சென்றன. அப்பொழுது எல்லோரும் அந்த காரணத்தை கேட்ட அந்த யானை தான் சிங்கத்திடம் சென்று பேசி பார்ப்பதாக சொன்னது. சொன்னவாறே சிங்கத்தை பார்க்க சென்றது. யானையை பார்த்ததும் சிங்கத்திற்கு ஆச்சரியம் ஏற்பட்டது. தானாகவே தன்னிடம் வரும் யானை மீது அதை கொல்ல பாய தயாரானது. உடனே சட்டென்று யானை பேசத் தொடங்கியது. சிங்கமே, சற்று பொறுமையாக இரு, நான் உன்னிடம் சிறிது பேச வேண்டும் என்றது. உடனே சிங்கம், என்ன பேசப் போகிறாய் என்று கோபத்துடன் கர்ஜித்தது. சிங்கமே, நீ மற்ற சிங்கங்களைப் போல பசிக்கும் போது மட்டும் விலங்குகளை அடித்து கொண்டால் பரவாயில்லை. ஆனால் எப்பொழுதெல்லாம் உன் கண்ணில் விலங்குகள் தென்படுகிறதோ அவற்றையெல்லாம் நீ ஏன் கொல்ல வேண்டும் என்று நினைக்கிறாய் என்று கேட்டது. உடனே சிங்கம், நான் அப்படித்தான் சொல்வேன், அதை கேட்க நீ யார் என்று ஆணவத்துடன் கேட்டது. யானை சொன்னது, சிங்கமே, உன்னுடைய இந்த கொடூர புத்தியால் காட்டில் உள்ள எல்லா விலங்குகளும் ஒரு நாள் மொத்தமாக அழிந்துவிடும். அப்பொழுது நீ சாப்பிட உணவே இல்லாமல் கஷ்டப்பட வேண்டியிருக்கும் என்றது. அதை கேட்ட சிங்கமும் அப்பொழுதுதான் அதில் இருக்கும் உண்மை சற்று யோசிக்க தொடங்கியது. அதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று உரிமையது. நான் உனக்கு ஒரு யோசனை சொல்கிறேன், பிடித்திருந்தால் ஏற்றுக்கொள்வாயா என்றது யானை. சிங்கம் அமைதியாக யானையை உற்று பார்த்தது. யானை அந்த யோசனையை சொல்லத் தொடங்கியது. சிங்கமே, காட்டில் உள்ள விலங்குகள் எல்லோரும் பேசி ஒரு முடிவுக்கு வந்துள்ளோம். அதன்படி காலையும் மாலையும் ஒரு விலங்குகளை நாங்களே தேர்வு செய்து உனக்கு அனுப்பி வைக்கிறோம். நீ அதை சாப்பிட்டு உன் பசியை போக்கிக் கொள்ளலாம். அதனால் நீ எங்கும் அலைய வேண்டியதில்லை, அரசனைப் போலவே வாழலாம் என்றது. சிங்கத்திற்கு தன்னை ராஜாவாக மற்ற விலங்குகள் நடத்துவதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்து அந்த யோசனைக்கு ஒப்புதல் அளித்தது. வயதான யானை திரும்ப வருவதை பார்த்த மற்ற விலங்குகள் ஓடோடி வந்தன. என்ன ஆயிற்று யானையாரே, சிங்கத்திடம் பேசினீர்களா? என்ன சொன்னது என்று வரிசையாக கேள்வி மேல் கேள்வி கேட்டன. யானை தான் சிங்கத்திடம் செய்த ஒப்பந்தத்தை பற்றி விரிவாக எடுத்து சொன்னது. தினமும் இருவர் சிங்கத்திற்கு உணவாக செல்ல வேண்டும் என்ற அந்த ஒப்பந்தத்தை கேட்ட மிருகங்கள் மிகவும் அதிர்ச்சி அடைந்தன. இருந்தாலும் சிங்கம் வேட்டையாட குகையை விட்டு அடிக்கடி வெளியே வராது என்ற செய்தியை அவைகளுக்கு நிம்மதி பெருமூச்சை விட வைத்தன. உடனே அடுத்த நாளே அது நடைமுறைக்கும் வந்தது. காலையும் மாலையும் ஒரு விலங்கு உணவாக அனுப்பி வைக்கப்பட்டது. என்ன செய்வது என்று விதியை நொந்தவாறே ஒவ்வொரு விலங்காக சிங்கத்திற்கு உணவாயின. இதற்கு எப்பொழுது விடிவு வரும் என்று ஒவ்வொரு விலங்கும் ஏங்கத் தொடங்கின. ஒரு நாள் ஒரு சிறிய முயலை உணவாக சிங்கத்திடம் அனுப்பி வைத்தன. அந்த முயலோ மிகவும் விவேகமும் புத்திசாலித்தனமும் நிறைந்தது. அது இந்த சிங்கத்தை எப்படி அழிப்பது என்று யோசித்து கொண்டே சற்றும் பயமில்லாமல் சிங்கத்தின் குகையை தேடி சென்றது.
வழியில் அதற்கு தண்ணீர் தாகம் எடுத்தது. அதனால் தண்ணீர் குடித்துவிட்டு பிறகு மெதுவாக சிங்கத்திடம் செல்லலாம் என்று நினைத்து தண்ணீரை அங்கு இங்கும் தேடத் தொடங்கியது. அப்போது ஒரு கிணற்றை பார்த்தது. அதன் உள்ளே எட்டி பார்த்தபோது தண்ணீரில் அதன் உருவம் பளிச்சென்று தெரிந்தது. உடனே அதற்கு ஒரு யோசனை தோன்றியது. சரி என்று முடிவு செய்து சிங்கத்தை பார்க்க கிளம்பியது. நேரம் அதிகமாகிவிட்டதால் சிங்கம் பசியோடு காத்திருந்தது. அப்போது மெதுவாய் முயல் சிங்கத்தின் முன் நின்றது. அதை பார்த்தவுடன் சிங்கத்திற்கு மிகவும் கோபம் அதிகமாக வந்தது. இவ்வளவு தாமதமாக ஏன் வந்தாய்? இப்படி நீங்கள் செய்தால் நான் பழையபடி எல்லா மிருகங்களையும் கொல்லப் போகிறேன் பார் என்று கர்ஜித்தது. உடனே முயல் பணிவாக, சிங்கராஜாவே, கோபம் கொள்ளாதீர்கள். நான் காலையிலேயே கிளம்பிவிட்டேன். ஆனால் என்ன செய்வது, வழியில் ஒரு பிரச்சனையாகிவிட்டது. அதனால் தான் தாமதமாகிவிட்டது என்றது. என்னவென்று சொல் என்று அதட்டியது சிங்கம். ராஜாவே, வரும் வழியில் ஒரு கிணறு இருக்கிறது அல்லவா? அந்த கிணற்றில் உங்களை விட மிக பெரியதான வலிமையான ஒரு புதிய சிங்கம் ஒன்று இருக்கிறது. அது என்னை தடுத்து நிறுத்தி சாப்பிட முயன்றது. நான் எப்படியோ அதனிடமிருந்து தப்பி உங்களிடம் ஓடோடி வந்தேன். அதனால் தான் தாமதமாகிவிட்டது என்றது. என்ன சொல்கிறாய்? இந்த காட்டில் இன்னொரு சிங்கமா? என்னை அங்கே கூட்டி செல். அவனை நான் என்ன செய்யப் போகிறேன் என்று பார் என்றது. முயலும் சிங்கத்தை அந்த கிணற்றிடம் அழைத்து சென்றது. எங்கே அந்த சிங்கம் என்று உருமியது. சிங்கம், அந்த அந்த கிணற்றின் உள்ளேதான் உள்ளது ராஜா, நீங்கள் எட்டி பாருங்கள் என்றது முயல். சிங்கமும் உள்ளே எட்டி பார்த்தது. அதன் உருவமே தண்ணீரில் மற்றொரு சிங்கமாக தெரிந்தது. அது இன்னொரு சிங்கம் இருப்பதாக நினைத்து அதை பார்த்து கர்ஜித்தது. அதன் கர்ஜனை திரும்ப அதற்கே எதிரொலித்தது. ஆனால் இந்த கொடூர சிங்கம் தன்னை பார்த்து உள்ளே உள்ள சிங்கம்தான் கர்ஜனை செய்கிறது என்று நினைத்து ஆக்ரோஷமாக கிணற்றுக்குள் பாய்ந்தது. தண்ணீரில் மூழ்கி இறந்தும் போனது. புத்திசாலி முயல் சிங்கம் இறந்துவிட்ட செய்தியை மற்ற விலங்குகளுக்கு தெரிவிக்க எல்லா விலங்குகளும் முயலை தூக்கி வைத்து கொண்டாடி மகிழ்ந்தன. மீண்டும் ஒரு நல்ல கதையில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.